வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி சாந்தபுரத்தில் 4 பரப்பு காணி வீட்டுடன் விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த காணிக்குள்ளே ஒரு 3 தென்னை நிற்கிது, ஒரு கஜு நிற்கிது. அது தவிர பயன் தரும் மரங்கள் என்று எந்த மரங்களுமே இந்த காணிக்குள்ளே இல்லை. இது தவிர நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு 3 அறை விராந்தை கிச்சன் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பில் ஒரு வீடு இருக்குது. அயலில் 4 பக்கமுமே பாதுகாப்பான அயலை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. அதாவது நீங்கள் இந்த காணியிலே இருக்க வேண்டுமாக இருந்தால் எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. அது தவிர வெட்டு கிணறு ஒன்று காணப்படுது. இப்பொழுது நீங்கள் இதில் பார்வையிடுவது வெட்டு கிணறத்தான். வெட்டி இருக்கணும், நல்ல தண்ணி நிற்கிது. ஆனால் இன்னுமே கட்டை இல்லை. நீங்கள் மேற்கொண்டு இந்த கிணறை கட்டிக்கொள்ளலாம். நல்ல ஒரு குடிதண்ணியாகவும் நல்ல வற்றாத ஒரு நீரோட்டத்தை கொண்ட ஒரு கிணறாகவும் இந்த கிணறு காணப்படுது. நான் குறிப்பிட்டிருந்தது போல் அருகாமையில் 4 திசைகள்லையுமே வீடுகள் காணப்படுது. பாதுகாப்பான அயலோட இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து இந்த காணிக்கு 6 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வருமென்று நான் நம்புகிறேன். அது தவிர இந்த காணிக்கு இரண்டமடி சந்தியால் கனகாம்பிகை குளம் போகிற அந்த பாதையில் தான் இந்த கிராமம் காணப்படுது. இந்த பகுதியில் நல்ல ஒரு நிலையில் விற்பனைக்காக வந்திருக்கிற காணியாக இந்த காணி காணப்படுது. இந்த காணியினுடைய பின்பகுதியை நாங்கள் போய் பார்வையிடுவோம். காணியினுடைய பின்பகுதி கம்பிக்கட்டைகள் போட்டு வேலி அறிக்கையாக அடைக்கப்பட்டிருக்குது. சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரமாக காணப்படுது வேலி. இதிலே நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் உறவுகள், நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்ததாக இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டை பார்வையிடுவோம். 3 அறை விராந்தை கிச்சன் என்று சொல்லப்படுகின்ற வீடாக இந்த வீடு காணப்படுது. ஆனால் வீடு சில திருத்து வேலைகள் காணப்படுது. நாங்கள் இப்பொழுது உள்ளே சென்று முழுமையாக வீட்டை பார்வையிடுவோம். வீட்டினுடைய முன்கதவு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுதடைந்த நிலையில் இருக்குது. நீங்கள் கதவு மாற்றிக்கொள்ளணும். முழுமையாக கதவு நிலைகள் அனைத்தையுமே மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். கட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதியாக கட்டப்பட்டிருக்குது. அதாவது அத்திவார வெடிப்பு, சிவர் வெடிப்பு என்று இல்லாமல் உறுதியான கட்டிடமாக இருக்குது. ஆனால் இதனுடைய கதவுகள் நிலைகள் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டியிருக்கும். இந்த 3வது அறை ஜன்னல் கதவு ஒன்றுமே போடப்படாமல் இருக்குது. நீங்கள் அந்த வேலைகளை செய்து கொள்ளணும். சமையல் அறைகளையும் தட்டுகள் வைக்க இல்லை. சில வேலைகள் ஒரு வீட்டை அழகாக்க வேண்டிய பல வேலைகள் இதில் இருந்தாலும் இந்த காணியினுடைய விலை 28 லட்சம் என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு மலிவான விலைக்கு இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய பெறுமதிகளுக்கு இந்த வீட்டை நீங்கள் கட்டுவதற்கு நியாயமான பணம் செலவிட வேண்டியிருக்கும். அதோட இந்த காணிக்கும் இந்த வீட்டுக்குமான பெறுமதி ஓரளவு நல்ல ஒரு மனச்சாட்சியான ஒரு மலிவான விலைக்கு தான் இது விற்பனைக்கு வந்திருக்குது. மேற்கொண்டு இதிலே தொலைபேசி இலக்கம் கொடுத்துருக்கிறேன் என்னுடையது. அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக சென்று பார்வையிட்டு இதுதான் உறுதியும் இறுதியுமான விலை என்றில்லை, கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். குறைத்து வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். கதைத்து பேசி இந்த காணியை நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு விலையில் உங்களுக்கு வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்கள் காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள்.